விசிலடிப்பவர்களை தியேட்டருக்கு அனுப்புங்கள். சட்டசபைக்கு வேண்டாம். சட்டசபையில் விசிலடிக்க முடியாது. தியேட்டரில் தான் விசிலடிக்க முடியும். விசிலடிப்பவர்கள். மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் உட்பட உறுப்பினர்கள் சட்டத்திருத்த மசோதாவை கிழித்து எறிந்தனர். எதிர்க்கட்சியினர் செயலுக்கு சபாநாயகர் தனபால் கடும் கண்டனத்தை பதிவு மந்திரி ஆக்குறானுங்க. அந்த எச்சுப்பொறி எல் முருகன் ஒருத்தர் இருக்கான்ல, செருப்போல் அடிப்பேன். எம்எல்ஏ நின்று தோத்தா அவனுக்கு மந்திரி. டெல்லியில் விற்கலை ஒரு சாமான் கிரண்பேடி. டெல்லியில் விற்காத அதை பாண்டிச்சேரியில் கொண்டாந்து கவர்னராக போட்டாங்களா? எங்கள் அக்கா தமிழிசை அக்கா ஷார்ட் லேடி எம்எல்ஏல நின்று தோத்தது, எம்பியில் நின்று தோத்தது, தூத்துக்குடியில் ஒரு செருப்படி, தென் சென்னையில் முறத்தடி, இவ்வளோ வாங்கிக்கின்னு அது 2 ஸ்டேட்டுக்கு கவர்னர். பேரை மட்டும் பெருசாக வச்சுக்கிறதா? ஏண்டா அவருக்கு அவங்க அப்பா பேரும் தெரியும், தாத்தா பேரும் தெரியும், வச்சுக்கிறாரு. தெரியலன்னா உங்கள் ஒப்பங்கிட்ட கேள்றா லபடைக்கப்பால் அங்கே தானே கேட்கணும். உன் பேரையே முழுசாக உன்னால் சொல்ல முடியாது. சொன்னால் பாதி பேர் ஓட்டு போட மாட்டான். அதுலேயே பாதியை கட்சி தூக்கிட்டு பாதியை சொல்கிற. உங்கள் ஒப்பனை நீ என்ன சொல்கிற? அல்லது திமுக ஆட்சி அகற்றுவேன்னு சொல்லியிருந்தான்னா கூட நான் மன்னிச்சிட்டு இருப்பேன். அண்ணன் தளபதியோடு அரசியல் வாழ்க்கையை முடிப்பேன் என்று சொல்வதற்கு உங்கள் ஒப்பம் இல்லை, உங்கள் ஓத்தா இல்லை. இன்னொரு ஓத்தா வந்தாலும் எங்கள் தாத்தா பெற்ற புள்ள மயிரை கூட பிடுங்க முடியாது, ஞாபகம் வச்சுக்க. வைகை அணையில் ஆவி அவரை தண்ணியை மூடுறானா. இவன் மூடிட்டு இப்படி திரும்பினான். வைகை அணையில் எப்படி காத்தடிக்கும்? இவன் திரும்பின உடனே அந்த தக்கெல்லாம் இவன் சூத்து. பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க தலைவருக்கு என்ன பேர் தெரியுமா? அவருக்கு ஐயா தமிழ்குடி தாங்கி டாக்டர் ஐயா. திட்டு சர்டிஃபிகேட்டில் படித்த புறம்போக்கு தானே இவர். தமிழ்குடி தாங்கி மயிரை பிடிங்கி நட்டு நிற்கிட்டு அவன் நடக்க முடியாமல் இருக்கிறான் ராம்தாஸ். நீங்கள் சட்டத்தை பார்த்து விஜயகாந்த் பொண்டாட்டி அவன் பேர் எலி பெத்த புள்ள மாதிரியே இருக்கிறாங்க. அவள் பல்ல பார்த்தியா நீ முன்னாடி? வாடி மவளை உன் பல்ல 2021 வரட்டும். அது எங்களுடைய தேர்தல் அறிக்கையை பார்த்து தான் எல்லா மாநிலத்திலும் வெற்றி பெறுகிறார்கள். திமுக எங்களை பார்த்து பயப்படுகிறது. ஓடி இவளை நிறைய பொம்பளைங்க உட்காந்துக்கிறேன்னு பார்க்குறேன். பொம்பளை பொறுக்கியெல்லாம் நீங்கள் எம்எல்ஏ ஆக்கி அவன் மந்திரி ஆக்கிட்டு இவங்களெல்லாம் கட்டி காப்பாற்றி அடக்கி ஆள வேண்டியவன் யார்? எடப்பாடி பழனிசாமி. சரி, அவன் என்ன தேர்தலில் நின்று நான் தான் முதலமைச்சர் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு ஓட்டு கேட்டு வந்தவனா? அந்த கதையை கேட்டிங்கன்னா மானங்கட்ட பொழப்பு. சசிகலா காலில் எப்படி எப்படி பூந்து போனான் பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஒரு பெஞ்சு காலை பிடிச்சி அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் நக்கி எடுத்துட்டாங்க. அது சட்டையை பிடிச்சி தூக்கி படவா ஏந்து நில்றா, நீ தான் முதலமைச்சர் சொல்லிச்சா? ஏண்டா இப்படி காலை நக்கி பொம்பளை செருப்பு காலை நக்கி முதலமைச்சர் சொல்றது நிச்சயமா தலைமையிட்ட கோரிக்கை வச்சு தலைமை சொல்ற இடத்துல தலையே போனாலும் தயங்காம பேசு.